பேர விவகாரத்தில் தலைமறைவாகி இருப்பதாக கூறப்படும் செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது திருவல்லிக்கேணி போலீசார். தற்பொழுது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக பேர விவகாரத்தில் தற்பொழுது செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு லுக் அவுட் நோட்டீஸை திருவல்லிக்கேணி காவல்துறை அனுப்பியிருக்கிறது. தாவேக பேர விவகாரத்தில் தலைமறைவாகி இருப்பதாக கூறப்படும் செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவரது சகோதரர் அசோக்குமாருக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது திருவல்லிக்கேணி காவல்துறை. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர் வணக்கம். செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு தாவேக பேர விவகாரம் தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தாவேக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா புகாரின் அடிப்படையில் தற்போது செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் உள்ளிட்ட நபர்களை தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் வழிவீசி தேடி வருகின்றனர். இதுவரை இது தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பாக அந்த பேரம் பேசியது தொடர்பாக திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன், கிருஷ்ணன், செல்வன், சீனிவாசன், ராஜேஷ், அசோக்குமார், ரமேஷ், கார்த்திக் ஆகிய 9 பேரை தற்போது வரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். எனினும் இது தொடர்பாக இந்த பேரம் பேசுவது தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோருக்கு திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் ஒரு சம்மனானது அளிக்கப்பட்டிருக்கு. அந்த சம்மனில் திங்கட்கிழமை அன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இவர்கள் இருவரும், அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் இருவருமே தற்போது தலைமறைவாக இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸை தற்போது திருவல்லிக்கேணி போலீசாரால் வழங்கப்பட்டிருக்கு. இது மேலும் இது எங்கும், அதாவது வெளிநாடு தப்பி செல்ல முயற்சித்தால் அங்க இருக்கக்கூடிய போலீசார், அங்க இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் உடனடியாக சென்னை போலீசாருக்கு தகவல் தெரிவித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் தற்போது கொடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை முன்னரே வெளிநாடு சென்றிருந்தால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இனிமேல் வெளிநாடு செல்லாமல் தப்பி செல்லாமல் இருப்பதற்காக இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.